கொடுக்க மாட்டான். சோதிச்சு பார்க்கறதுனா என்ன? நம்மால் அதை வச்சு தாங்க முடியுமான்னு பார்த்துட்டு தான் உன்னை கொடுக்கணும். ஒரு 3 வயசு குழந்தைகிட்ட கொண்டு போய் ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்கி தரமாட்டோம். அந்த பையனுக்கு முதல்ல சைக்கிள் ஓட்ட தெரியுதா, அவனால் பிரேக் போட முடியுமா, தெரிஞ்சுதான். 8 போட தெரிஞ்சா தான். இப்போ 10 பாக்கெட்டில் போட்டால் கொடுத்துட்றோம். அதனால தான் பல பேர் 10 பேரை போட்டு தள்ளுறோம். அது வேற. அதனால் சோதிச்சு பார்த்து தான் எதையும் கையில் கொடுக்கணும். ஒரு 10 பவுன் நகையை எடுத்து 1.5 வயசு குழந்தை கழுத்தில் போட்டு போட கண்டு ரோட்டை விளையாடுன்னு சொல்ல மாட்டோம். அந்த பணத்தை, அந்த நகையோட அருமை குழந்தைக்கு தெரியுமா, அதை பத்திரமா பாதுகாத்துக்க தெரியுமா, அந்த வயசு வந்தால் தான் கொடுப்போம். முறுக்கை கொண்டு போய் 10 மாத குழந்தைக்கு தரமாட்டோம். பல்லு முளைச்சுடுத்தா அந்த பல்லால் முறுக்கை கடிக்க முடியுமா பார்த்துட்டு தான் கொடுப்போம். சாதாரண முறுக்குக்கும் மொச்சக்கொட்டைக்கும் கூட உனக்கு தகுதி இருக்கான்னு பார்க்குன்னா, ஆனானப்பட்ட பரமசிவ இவளை மனைவியா ஏற்றுக்கொள்ளணும்னா ஆனானப்பட்ட இறைவியையே சோதிச்சு பார்த்து தான் ஏற்றுக்கொள்ள